ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். உங்களுடைய பிசியில் ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் அண்ட் ஆப்ஸை நீங்கள் ரன் பண்ணணும்னா அதுக்கு இமுலேட்டர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இமுலேட்டர் எதுனா ப்ளூஸ்டாக்ஸ். அந்த ப்ளூஸ்டாக்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் வந்து ப்ளூஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ ப்ளூஸ்டாக்ஸுக்கான ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும். உங்கள் பாருங்கள், அந்த ஐக்கானை தெளிவாக பார்த்துக்கோங்க. கீழே நிறைய லிங்க் இருக்கும், அதெல்லாம் எதுவும் ஓப்பன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்டேட்டடான வேர்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த இடத்துல டவுன்லோட் ப்ளூஸ்டாக்ஸ் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இதை நேராக நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய பிசி வந்து ஓல்டு வெர்ஷனாக இருக்குது, விண்டோஸ் 7 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வெறும் 4GB தான் ரேம் இருக்குது, அந்த மாதிரி லோ என் பிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஓல்டு வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, கீழே வந்து சி ஆல் வெர்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா ப்ளூஸ்டாக்ஸ் 5 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4 வந்து இருக்குது. இந்த 4 நீங்கள் வந்து விண்டோஸ் 7 4GB ரேம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். உங்களுடைய பிசி கொஞ்சம் அப்டேட்டடான பிசியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் லேட்டஸ்ட் வெர்ஷனே வந்து டவுன்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் டவுன்லோட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். அதுக்கு ஓப்பன் அப்படின்றத வந்து கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாக அப்படி இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்காதீங்க. உங்களுடைய சி ட்ரைவில் தான் அது இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் ஒரு 4-5 கேம் இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுடைய சி ட்ரைவ் வந்து ஃபில் ஆகிடும். உங்களுடைய பிசி வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பிசியில் எந்த டிவைஸில் வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் இருக்கோ, ஃப்ரீயாக இருக்கோ, அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். பக்கத்தில் வந்து கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் ஃபோல்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நான் திஸ் பிசியில் டி ட்ரைவில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஜஸ்ட் டியை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் ப்ளூஸ்டாக்ஸ் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். ஓகே, ப்ளூஸ்டாக்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத வந்து கொடுத்துடலாம். அப்போது டியில் ப்ளூஸ்டாக்ஸ் அந்த இடத்துல தான் இன்ஸ்டால் ஆகுது. சரிங்களா? ஓகே, இப்போ நான் கரெக்டாக வந்து எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ண போகுதோ அங்கே செலக்ட் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் நவ் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு அக்ரி அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிடலாம். இப்போ டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஒரு 160 MB டவுன்லோட் ஆகுது. இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். ஸோ கொஞ்சம் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அகெயின் ஒரு டைம் வந்து மறுபடியும் டவுன்லோட் ஆகுது. 2 டைம் டவுன்லோட் ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் டவுன்லோட் ஆச்சா, இப்போ வந்து ஒரு 520 MB வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபைனலாக எல்லாமே டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். உங்களுடைய சிஸ்டம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே கீழே வந்தீங்கன்னா ஆப் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ப்ளூஸ்டாக்ஸ் அப்படின்ற அந்த ஆப் பிளேயர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏதாவது கேம் வேணுனாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐக்கானும் வந்து கொடுத்துருப்பாங்க உள்ள ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட்டு சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீங்கள் இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த கேம் வேணாலும் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் உங்களுடைய சிஸ்டத்தில் ப்ளூஸ்டாக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மெத்தட். இந்த ப்ளூஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெனுவை பற்றியும் நான் அடுத்து வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்காக வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.